இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் ஜெயிக்காது. நோ வெப்பன் ஃபார்ம்ட் அகெயின்ஸ்ட் மீ ஷால் ப்ராஸ்பர். வசனம் ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த வசனம் குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது அவருடைய கிருபையிலும் அவருடைய நீதியிலும் வாழும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பான ஒரு வாக்குறுதியாக கூட நம்ம பார்க்கலாம். பாருங்க, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதிரிகள் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? எந்த ஆயுதமும் நம்மளுக்கு எதிராக வராதுன்னு சொல்ல முடியாது, சோதனைகள் வராதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்குமே இந்த பூமியில் நம்ம இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகுறோம் இல்லையா? ஆனால் இதை எதுவுமே நமக்கு வாய்க்காது என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது எதுவுமே எந்த பாதிப்புமே வராது என்று வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது பிரச்சனை, போராட்டம், சோதனை, ஆயுதங்கள் இதெல்லாம் எழும்பலாம், கண்டிப்பாக எழும்பும். ஆனால் அது நம்மளை மேற்கொள்ளாது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் மேலே தேவன் ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய நீதி, அவருடைய ரத்தம். அவர் பாருங்க, நம்மளை விலைக்கிறேன் குறித்து நம்மளை வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் மேலேயும் என் மேலேயும் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கார், ஒரு தெய்வீக திட்டம் வைத்திருக்கிறார். அதுக்கு எதிராக செயல்படுகிற எந்த சத்ருவின் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஹல்லேலூயா. அநேகர் சொல்லலாம், எனக்கு ஏதாவது ஒன்றுக்கு மேலே ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, என் வாழ்க்கையில் இப்படி தான், என்னோடய சந்ததியெல்லாம் இப்படி தான் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, இந்த வியாதியில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, தலைமுறையாக இது எனக்கு எங்கள் குடும்பத்துக்கு இது வந்துட்டு தான் இருக்குது, ஒரு சோதனை மேலே சோதனை வந்துட்டு தான் இருக்குது, வேலை இடத்துல ஒரு சமாதானமே இருக்கிறது இல்லை, குடும்பத்தில் ஒரு சமாதானமே இருக்குதில்ல, இது இப்படி தான் இருக்குது. ஏன்னா அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டு வச்சுக்கூடாது. பாருங்க, நம்ம தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை முதல்ல நம்ம சுதந்திரிக்கணும், அதை நம்மளை விசுவாசிக்கணும், அதை முதல்ல நம்ம இறுதி போட்டு தியானிக்கணும். பாருங்க, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மாதிரி நம்ம பேசுறதுக்கு தேவன் நம்ம மேல ஒரு அழைப்பு வைக்கலங்க. நம்ம மேல ஒரு தெய்வீக திட்டம் வைத்திருக்காருன்னா அவருடைய வார்த்தையை நம்ம வாயில வைக்கணும், அவருடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைக்கணும். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உனக்கு எது எதிராக எழும்பினாலும் அது வாய்க்காதுன்னு சொல்லுது. அப்போ ஒருவேளை எதிராக எழும்பின சூழ்நிலை நீங்க இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தை விசுவாசிங்க. இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனை, இந்த சோதனை, இந்த மனுஷங்க எனக்கு எதிராக செய்கிற காரியம் எதுவுமே வாய்க்காது என்று விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. பாருங்களேன், வேதாகமத்தில் கூட 2 பேர் நம்ம பார்க்கலாம். யோசேப்பு பாருங்க, யோசேப்பை பாருங்களேன், அவன் சகோதரர்கள்லாம் இவனுக்கு எதிரான காரியங்கள் செய்கிறாங்க இல்லை, தீமையான காரியங்களை செய்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, தேவன் அந்த தீமையை நன்மையாய் மாற்றினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன்னா யோசேப்பு மேலே தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறாரு. அந்த திட்டத்துக்கு எதிராக அவன் சொந்த சகோதரர்களே சூழ்ந்து எழும்பும் பொழுது பாருங்க, தேவன் அதெல்லாம் மதமாக்கினார். பாருங்க, எந்த தீமையை செய்தார்களோ அதே தீமையான மக்கள் அவனை தேடி வரும்படியாக தேவன் ஒரு அடையாளத்தை வைத்தார் அவன் மேலே. ஒரு மனிதன் மேலே தேவன் இருப்பார், ஆனால் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பிரசன்னம் இல்லை, அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருந்துச்சுன்னா உங்கள் திட்டத்தை யாராலுமே தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்களேன், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா உன்னை குற்றப்படுத்தும் எந்த ஒரு குற்றச்சாட்டுமே, எழும்புகிற எந்த நாவையுமே நீ தவறென்று நிரூபிப்பாய் என்று பார்க்கிறோம். மக்கள் தவறாக பேசலாம், உங்களை குற்றச்சாட்டலாம், அவதூறு பரப்பலாம், உங்கள் பேரை கெடுக்கலாம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் ஒவ்வொரு விசுவாசியின் அடையாளத்தை தேவனே நியாயப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்களேன், ரோமர் 8:33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஹல்லேலூயா. அப்போ உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மள யார் குற்றச்சாட்டுனாலும் பாருங்களேன், அது தேவனுக்கு எதிராக செய்கிற ஒரு செயலாக இருக்கிறது. பாருங்களேன், வேதாகமத்தில் யோசேப்புக்கு தான் நம்ம திரும்பி பார்க்கலாம். பாருங்கள், யோசேப்பு மீது அந்த போத்திபாவின் மனைவி பொய்யான குற்றச்சாட்டு சுமத்துகிறா பாருங்க. ஏன்னா அவளுடைய ஆசையை நிறைவேறாமல் போகுது, அதனால் யோசேப்பு மேலே பழியை சுமத்துறா. ஆனால் தேவன் பாருங்களேன், அவன் மேலே வந்த அநியாயத்தை தேவன் பாருங்க நீதியாக நியாயத்தையும் அவன் மேலே வைத்திருக்க அழைப்பையும் வெளிப்படுத்துகிறார்.
நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்போ எந்த மனுஷங்க எதிராக வந்தாலும் சரி, உங்க மேல தேவன் என்ன அழைப்பு வைத்திருக்காரோ, என்ன திட்டம் வைத்திருக்காரோ, அது யாராலுமே தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக, இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் சுதந்திரம் அப்படின்னா, நான் ஒரு காலத்தில் நினைத்தது உண்டு. ஊழியக்காரர்னா அப்போ ஊழிய செய்கிறவங்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? சுதந்திரம் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய வார்த்தையை கடைப்பிடிக்கிறவர்களுக்கு. சுதந்திரம்னா என்னது? நம்ம உரிமையாக எடுத்துக்கொள்கிறது, அதுதான் சுதந்திரம். நம்மளுக்கு என்ன உரிமையாக கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு? அவருடைய ராஜ்யத்தில் என்ன கொடுத்துருக்கிறாரு? சமாதானம், நீதி, பாதுகாப்பு, எதிரிகள் மேல் வெற்றி. இதுதான் நம்மளுடைய அடையாளம் பாருங்க. அப்போ இது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கவே முடியாது. இது தேவன் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ஈவு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுதந்திரம், பாதுகாப்பு, இல்லை நீதி, சமாதானம், எதிரிகள் மேல் அந்த வெற்றி, இதெல்லாம் பாருங்க நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்க ஒரு சுதந்திரம். அப்போ இதுக்கு எதிராக எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிறதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? எதிர்த்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்களேன், அவருடைய நீதி என்னிடம் இருந்து வருகிறது என்று சொல்லுகிறார். அப்போ அவர் நீதினா பாருங்க தேவனால் வழங்கப்படும் பரிசு என்று பார்க்கிறோம் இல்லை? அப்போ புதிய ஏற்பாட்டில் இது கிறிஸ்துவின் நீதியை குறிக்கிறது பாருங்க. ரோமர் 5:17 நம்ம பார்த்தோம்ல, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போ கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் அப்போ இருக்குது நம்மளுக்கு, அது சுதந்திரமாக இருக்குது. அதை என்ன பண்ணணும்? நம்ம தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யாராவது நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, பரிசு கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கி ஓரமாக வச்சுட்டா அதை என்ன பண்ண முடியாது? நம்ம அதை யூஸ் பண்ணவே முடியாது பாருங்க. அதை பிரித்து பார்த்து அதில் என்ன கொடுத்துருக்காங்க அது நம்ம பிரயோஜனப்படுத்தும் பொழுது தான் பாருங்களேன் அதோட நிறைவை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அதே மாதிரி அந்த பரிசு நம்மளுக்கு ஒரு நீதின்ற ஒரு ஈவை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பாருங்களேன். அப்போ இதை நம்ம விசுவாசித்து நம்ம சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வசனத்தை நான் 2 நாள் முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி இதுதான் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி ஒரு எதிர்பாராத ஒரு காரியம், என்னுடைய மொபைல் தண்ணியில் இதாகிடுச்சு. அது இப்போ சர்வீஸ் கொடுத்து 2 days ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் நினச்சேன் இருதயத்தில், என்னடா இது, அப்போது நம்ம மெடிடேஷன் போட வேண்டாம், நம்ம விட்டுடலாம், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளே சில காரியங்கள் இடைப்பட்டார் பாருங்கள். ஏன் அதை நிப்பாட்டணும், இந்த தடையை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் என்னுடைய மகளுடைய ஃபோனு 2 சிம்மு பாருங்கள். அப்போ என் சிம்மை இதில் போட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணேன். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்களேன், தேவன் நம்ம மேலே ஒரு திட்டம் வைத்திருக்காரு. இந்த வசனத்தின் மூலம் சில இருதயத்தில் தேவன் இடைப்படுவார், ஆனால் அதை யாராலுமே தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதமும் ஜெயிக்காது, வாய்க்காது என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு எதிராக எழும்பப்படும் ஒவ்வொரு எதிர்மறையான வார்த்தையும் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக ஆண்டவரே எழும்புன எந்த தீர்ப்பையும் நாங்கள் கண்டிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அதெல்லாம் கேன்சல் பண்ணுகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தர் எங்களையும் குடும்பத்தையும் ஆண்டவரே தெய்வீக பாதுகாப்பை நீர் கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும் என்ற இயேசு நாமத்தினால டிக்ளேர் பண்ணுகிறேன். கர்த்தர் எங்களை கிறிஸ்துவுக்குள் மறைத்து அவர் இரத்தத்தினால் எங்களை மூடி இரவும் பகலும் எங்களை காக்க தேவ தூதர்களை நியமித்திருக்கிறீர் ஆண்டவரே. எந்த தீமையும் எந்த பொல்லாப்பையும் எங்கள் கூடாரத்தை அணுகாது என்ற இயேசு நாமத்தினால டிக்ளேர் பண்ணுகிறோம் அப்பா. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் நாங்கள் செய்கிற வேலைகளுக்கும் எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, எங்கள் மேலே நீர் வைத்திருக்க அந்த தெய்வீக திட்டத்துக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் பிசாசு ஆண்டவரே எய்கிறானோ அந்த அம்புகள்லாம் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமலே போகட்டும் ஆண்டவரே. அப்பா, தாவீதாசன் சொன்னது போல கர்த்தரை எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்திருக்கிறோம். அவர் எங்கள் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.